தேங்காய் உடைக்கிற பந்தயம் இன்னொரு நாளைக்கு வச்சுக்கிடுவோம். பாலமணி மகளுக்கு காது வச்சிருக்கேன், ஊதல்கிட்ட ஊது செய்ய சொல்லு. பூவு பேசுங்கடா. மாப்பிள்ள நெட் சண்டையில் என்னாச்சு? அவனை சும்மா விட்டு நல்லா இருக்கேன். மாப்பிள்ளை பிரேடு கேஸ் வலுவாக போட்டிருக்கு. ஒரு வார்த்தை டப்பா டான்ஸ் ஆடி போங்க. என்னவா? நமக்கு பழம் தூர் பண்ணிவிட்டான்ற. நான் கேள்விப்பட்டேன். எந்திரா நீ பந்தயம்லாம் வைக்க மாட்டாங்க, வா போவோம். ஏய் பட்டைக்கிட்ட வராத. அம்பிகாப்பா ஒன்னத்தேன். அம்பிகாப்பா. அம்பிகம்மா கூப்பிடுது. புதல செய்முறை செஞ்சிரு, வாக்கட்ட ஓட்டுறாதா. என்னடா விசேஷத்துக்கு போகணுமா? யாரா இவன்? அப்புறம் செய்முறை செய்யணுமா? 16 வயதினிலே மயிலையும் பாஞ்சாலி ஏறி வந்த ரயிலையும் கன்னி பருவத்திலே கண்ட கண்ணம்மாவையும் கலை கண்களுக்கு காணிக்கையாக்கிய S.A. ராஜ்கண்ணு. என்ன மாமு ஐத்த வீட்டுக்கு போது நீ போலையா? குருட்டு போய் முடிச்சா என்ன தூங்கினா என்ன? உடனே எப்படியா இருக்காப்ல? வயசு வித்தியாசலாமா? செருப்பு கழட்டி வெக்க கேடு. ஏய் போக்கால கட்டி குடா, நான் யாரும் காட்டுறேன். பெரிய மனுஷன் அவசர அவசரம் ஓடுறதில்ல, லைட்டாக விட்டுக்கிட்டு. ஓத்தா கூசுவாத்தா என்னம்மா கண்ணு கூசுதாக்கும். வாங்க வாங்க, சாப்பிடாம போக கூடாது. நல்லா அரிக்கும். தங்கச்சி மருது வண்டியர் குளத்தை பாரு. என்னல தங்கச்சி அழுகாம பாத்துக்க. பாரு நாய் கறி வைக்காம தங்கச்சி நாய்கறியா ஆட்டுக்கறில நினைச்சேன். டேய் பாக்கெட்டு, உன் தங்கச்சி அழுகுறாடா. சத்தத்தையே காணா. கிளி வச்சுட்டாயா? மாப்பிள்ள கொஞ்சம் அரிக்க. கட்டைய கொடுக்குறியா? கொஞ்சம் கீழே மாப்பிள்ள. ஆம்பளை கருப்பே, உனக்குலாம் இந்த மாதிரி ஆளுதையும் கிடைப்பேன். அப்ப தெரியும் பொச்சு ஊசி. சோத்து கத்தாழை அடிநாக்கில் நல்லா அரைக்கி தேய்டா, அப்புறம் ஒழுக்கமாக தண்ணி குடிப்பா. ஆட்டுவாமா? நீ கேள்விப்பட்டவளுக்கு அப்படி ஒன்றும் காட்டிய மாட்டேங்க இல்லைன்றாங்க. கண்ணு சேர்வை காஞ்சி இருந்த காலத்திலேயே தோணீர் உச்சி ஓட விட்டானப்பா. பார்ப்போமே. வாயாவரே. வணக்கம்ண்ணே. பூரா கடமாடி மாதிரில இருக்காங்க. சேங்க இங்கிட்டு வாடா. என்ன கண்ணு எம்பது காலம் பழையத்துறேன், இப்படி கேசு கேசுன்னா நல்லாவா இருக்கு? அதான் நானும் கேட்குறேன். தம்பி அன்னைக்கு எடுத்தோம் கவுத்தோன்னு என்னென்னமோ பண்ணி பிடிச்சி. சல்கார் ஊத்தியமா லேசா? அவர் பார்க்குற உத்தியோகம் அப்படி இல்லை. பூதன் என்ற சின்ன வயசுலேருந்து பண்ணக்காரன் மாதிரி பாடுபட்டேன். பிறகு நடக்கக்கூடாது நடந்து கேஸாகி தண்டிச்சிட்டாங்க. நானும் விட்டு கொடுத்தேன். அவன் கெட்ட கெட்டுக்கு இன்னும் என்னை அப்படியே நினச்சிக்கிட்டு உரண்டை இழுத்துட்டு தர்றேன். சந்தேக சங்கதி ஒரு கரும்புள்ளி பதிலுக்கு வச்சா தான் புரியும். என்ன கிக்கி பிக்கின்றா? எங்களை பற்றி என்ன சொல்லியா தெரியானே? கேஸ வாபஸ் வாங்க, அண்ணே உன்னை மன்னிச்சிடும். மன்னிச்சிடுவாரா? அதெல்லாம் வேணாம் தம்பி. தம்பிக்கு தெரிஞ்சதை நான் பார்த்துட்டேன். இனி எனக்கு தெரிஞ்சதை தம்பி பார்க்கட்டும். என்ன புடங்கடி பேச்சா இருக்கு? ஒரு நேர் சீரா பேசி பழகு. அதுக்காக இது என்ன வலுவலுன்ற பேச்சு? என்ன ஒரு 35 வயசு இருக்குமா? அதுக்கு மேலே நான் சந்தைக்கு போயிட்டு வந்துக்கிறேன். அங்கே வச்சு ஒரு வேட்டியை உருவாரான். அப்புறம் நான் இருந்தா என்ன, செத்தா என்ன? போட்டும் பார்த்து பேசு. இல்லைன்னா சிறச்சிருவியா? கண்ணுச்சாமி சஸ்பெண்ட் பண்ண வச்சே ஆவேன்றியா? நான் உங்களை மாதிரி மாற முடியும். நீங்கள் தலகலாக நின்னாலும் அதிகாரி ஆக முடியாது. நினப்பில் இருக்கட்டும். இதுக்கு பிறகு நாம் நிறையா பார்க்க வேண்டி வரும். இந்த ஜென்மத்தில் உங்களை நடமாட முடியாமல் பண்ணிவிடுவேன். யோசிச்சுக்க. என்ன வேற மாதிரி சீர்ற? நீங்கள் எல்லாரும் காசு பணத்தோட புழங்கிடுவீங்க. நான் கட்டிக்க மாத்து துணி இல்லாமல் ஆரம்பிச்சவன். நீங்கள் இருக்கிறத விட்டுவிட்டு கீழே இறங்க முடியாது. எல்லாத்தையும் விட்டுட்டு பழையபடிக்கு இதுகளை மேய்க்கவும் தயார்,
களியை தின்று உள்ள கிடக்கவும் தயாரு. கடைசியா இவன் வச்சுட்டு மூட்டை மசானத்திட்ட ஒரு தடவை பேசி பார்ப்போம். போய்கிட்டே இரு அந்த கழுத்து பேல அமட்டுறாங்களான்னு பார்த்தியா? டேய் சங்க. என்ன டேய் கருப்பியா. என்ன டேய் உன்னே தாண்டா. அதுக்கு வேற ஆளா பாரு. பார்க்காத டாக்டரு அவனை விடுறா. யாருக்கு கரம் சரின்னு கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும். வீரமாளி பர்வதம் தாளம்பூ. வீரமாளி பிரசன்ட்னு சொல்லுடி. வயிறு சரியில்லையா? இம்சை பண்ணாம வெத்தலைய குடி. கொண்டுருவேன். பிரசன்ட் சொல்லியா? எல்லாரும் ஜெயிட்டு மேனிக்கு போடி வாடி. ஒரு மட்டும் ஐயா வாக்கு. நாங்களும் தண்டட்டி மூக்குச்சி ஓட்டிருந்தா அம்மாயின் இருப்ப. கேடு ஆசையா இருந்தா சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி அதுதானே சாகிற காலத்துல சர்க்கார் ஊத்தியதுக்கு அனுப்பப்படாக்கும். அதெல்லாம் சொல்லாது. ஒழுங்கா மறந்துடா ஓடக்கூடாதுடா. ஏய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கடா. நான் டாக்கர் போட்டேன். டிஷ் டப் பண்ணாதீங்கடா. நாங்களாம் படிச்சு வேலைக்கு போனோம். என்ன தொட்டுச்சு? உன்னைய கொல்ல போறேன். ஒழுங்கா வகுப்பு கவனி. டீ போட்டு தரேன். வேற வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு வந்துட்டு சாவியை இங்க காணோம். கவனி கிளவி. இந்த கடவே தேடுறீ. என்னத்த தேடுற? இந்த கடவே தேடுறீ சாவியை காணோம். கண்ணும் தெரியல காதும் கேட்கல. உங்களோட அதெல்லாம் நல்லாத்தான் தெரியுது. ஓராண்டி காட்டுக்கு போற காலத்துல எதுக்குடி படிப்பு? இங்க பாக்குற கண்ணவியற மாதிரி ஊர்பட்டாக்குறமோ உங்களை பத்தி தான் கிறுக்கி இருக்கு. படிப்பு உங்க மண்டைக்குள்ள போனா இதெல்லாம் தன்னால வெளியே போயிடும். இதுக்கு மேல என்ன வேணும்? ஆத்தி தொட்டுச்சி உங்க அப்பாவுக்கு முடியல, கொஞ்சம் வந்துட்டு போடி. இந்த வர பாவம் உன்னை கட்டி கொடுத்துட்டா உங்க அப்பந்தே ரொம்ப சிரமப்பட போறேன். நான் கல்யாணத்துக்கு பிறகும் இங்கே தான் இருப்பேன். குறிப்பா என்னைய கட்டிக்கிறவன் என்னைய மாதிரி எங்க அப்பாக்கு எல்லாம் செய்யணும். ஓச்சுடா உங்க அப்பனுக்கு நீ பீ முத்துறாளன் மாமடே. இது கூட செய்யலனா என்ன வாப்ல? ஐ நீ கூடி இருக்கிற நீ குண்டிக்கிற விட சொல்லுவ. நாளைக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களையும் கூட்டி வந்துருங்க. வேலையத்தா மாமியா மருமையனா மடியில ஓட்டு தாளாட்டுனாலாம். குன்னாயி நாளைக்கு படிக்க வந்த மட்டும் இவளுக்கு மோர் ஊத்து. ஆத்தே வார முடியளவு. என்ன முலாடு நேற்று பொறுத்துனது வெடிக்கல போலயே. அந்த அதிகாரி தோத்தது நான் தோத்த மாதிரியா? பாயிண்ட் என்னன்னா யூனிஃபார்மா கழட்ட வச்சு விட்டாங்க. கண்ணு கையை விட்டது கரண பொந்துக்குள்ள சாமானதில் தப்பிக்க முடியாது போனே. ஐயோ ஏலே போ அவன் கட்ட வாயில ஏத்துறா. அடிக்கண்டாரலி. போட்டு வச்சா திங்கிறதும் தூக்கி விட்டா சுமக்கிறதுமா கிடந்தேன். அவன் கிடந்த கிடப்புக்கு எல்லாம் நேரந்தேன். என்ன டக்கரு கொஞ்சம் சொந்தக்காரங்களாம்ல? கச்சக்கட்டியிலேருந்து எவ்வளவு தைரியமாக வந்து வலை போட்டிருக்காங்க. ஒரு தடவை மன்னிச்சிங்கன்னா செவிக்கு ஒரு வாரத்தில் கட்டி விட்டுறாங்க. 10 நாளைக்குள்ள 2000 கட்டலை உன்னைய கொட்டக்காலில் கட்டி வச்சிருவேன். டேய் என்ன பண்ணலாம்? நான் ஏற்றுக்கிறேங்க. யாரு மறுபய மாதிரி இருக்கு? வாங்க வாக்கா. மருமனே லாக்கிலா டேய் அவர்கிட்ட சொல்லுடா. சிங்க குட்டி யாரா அவங்க? ராத்திரி கம்மாயில குந்துனாப்புல வலை விட்டுருக்காங்க. அனுப்பிச்சு விடு. ஆள் நல்லா ஓங்குதாங்க இருக்கீங்க. ஒழுங்கா வேலை வெட்டிக்கு போங்கடா. ஏய் ஆட்டிங்கயா. அவுத்துரு அவனை அவுத்து கூட்டிட்டு போடா. காமாட்சிக்கு எப்படிமா இருக்கு? நினைவில்லாம அப்படியே தானே இருக்காப்ல. ஒரு ஏனத்துக்கு கூட பிரயோஜனம் இல்லைன்னு. பிறகு கட்டிய பழக்கிற மாதிரி ஆட்டி மாவு எடுத்து விட்டா மாப்பிள. கோயில் காலைக்கு மாதிரி பலியா கோவருது. மருமையை கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. சரி கவலைப்படாத, விட்டா விடுவான். சரிண்ணே. சுதந்திரா புஷ்ப வீடு போட்டு வந்து சாயங்காலம் கூட்டிட்டு போறேன். சரிங்க மாமா. மாசானா எப்பயா வந்த? இப்பத்தான். என்ன நட்டுருக்கா? 5020 செல்ல புண்ணியம். குலோத்திங்க மையம் மேலே பிரைவேட் கேஸ் போட்டிருக்கேன். கேஸை வாபஸ் வாங்க, நான் பார்த்துக்கிறேன். அவன் எம்புட்டு சுண்டி பேசிவிட்டான். நான் அவனை சத்தம் போடுறேன், நீ கேஸை வாபஸ் வாங்கு. பின்னாடி இது தொடுத்துட்டே போயிருமியா? அடுத்த அதிகாரி மாறினா அவன் குடும்பத்து மேலே கங்கணம் கட்டி திரிவாங்க. யார்ட்டையும் நேரம் நெஞ்ச தூக்கி நின்னதில்ல. முதுகாட்டை நிற்க மனசு ஒப்பான் வாழியா. நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. சேங்கையும் நம்மளை சட்டம் பண்ணுற மாதிரி தெரியல. அமைட்டி வைக்கி இல்லை ஒரு கல்யாணத்தை முடிச்சு விட்டுரு. சரி நான் கிளம்பு.